பூர்வீக சாதி பேதமற்ற திராவிடர்கள் என்று அழைத்தவர் அவர். அதனால்தான் தமிழன் திராவிடம் ஆகிய 2 சொற்களையும் அறிவாயுதமாக ஏந்தினார் என்று நான் குறிப்பிட்டேன். அவர் போட்டுக் கொடுத்த பாதையில்தான் தமிழ்நாட்டு அரசியல் செயல்பட்டு வருகிறது. எழுத்தாளர், ஆய்வாளர், வரலாற்றாசிரியர், மானுடவியல் சிந்தனையாளர், பதிப்பாளர், பத்திரிகையாளர், மருத்துவர், பேச்சாளர், மொழியியல் வல்லுநர், பன்மொழி புலவர். அதே நேரத்தில் இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் சித்தான்னு இருக்கு. நான் அமைச்சராக நேரத்தில் எந்த இன்ஸ்டிடியூஷனும் பேர் வைக்க மாட்டேன். எனக்கு பேர் வைக்கிறதே பிடிக்காது. என்றெல்லாம் இருக்கணும், அந்த ஊர் பேர் இருக்கணும், எந்த அவங்க பேர் இந்த பேர்லாம் வைக்கிறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஐயா சொன்னார். அது பண்டிதர் அயோத்தியதாசன் அந்த காலத்தில் ஒரு சித்தர், தலித் சமுதாய சார்ந்தவர், ஒரு பண்டிதர், சித்தால ரொம்ப பிரபலமானவர். அவர் பேர் வைக்கணும்னு எனக்கு கோரிக்கை கேட்கறாங்க. நான் சொன்னேன், அப்பா நான் எதுவும் பேரே வைக்க மாட்டேன். இல்லப்பா எனக்கு செஞ்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் பண்டிதர் அயோத்தியதாசன் பேர் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு திருமாவளவன் அவரையும் ராம்விலாஸ் பாஸ்வான் 2 பேரையும் நான் கூப்பிட்டு வச்சு அவங்க பாராட்டு விழா அந்த அயோத்தியாசோட குடும்பத்தினர்லாம் மேடையில் வச்சு அவங்க கௌரவிச்சுக்கிட்டு செலவு வச்சிருக்கோம். இப்போ இப்படிலாம் நமக்கு